அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். என்னை நெருங்குவோரிடையே நான் ஆண்டவரை கூவி அழைத்த பொழுது அவர் என் குரலை கேட்பார், பாதுகாத்தார். ஆண்டவர் மேல் உன் கவலையை சுமத்தி விடு, அவர் உனக்கு உணவூட்டுவார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, இந்த திருப்பலியானது கேஎல் லியோன்ஸ் பிரேசில் குடும்பத்தில் மறித்து வெல்சினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தவ காலத்தின் 2வது நாளில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்கின்றோம். இன்றைய நாளிலே நற்செய்தி வாசகத்தின் வழியாக உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஒருவன் வாழ்வை இழந்தால் அதில் வருகின்ற பலன் என்ன என்பதை இயேசு வெளிப்படுத்துகிறார். அழிந்து போகக்கூடிய உடலுக்கான தேவைகளை தேடி அலைவதை விட அழியாமல் இருக்கின்ற ஆன்மீக வாழ்விற்காக நாம் இந்த தவ காலத்திலே பயணிப்போம். இறைவன் எப்பொழுதும் நம் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு திருப்பலியிலே பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்கும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருத்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வென்றாடும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்கும் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தவ செயல்கள் உம்மை நோக்கிய வண்ணம் இருக்கவும் அவற்றை நாங்கள் தொடர்ந்தாற்றவும் எங்களுக்கு உதவியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எப்பொழுதும் இடமிருந்து தொடங்கும் எங்கள் செயல்கள் அனைத்தையும் வழியாக நிறைவு பெறுவனவாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ இன்று நான் ஆசியையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்வைக்கிறேன். இணைச்சட்ட நூலில் இருந்து வாசகம். பிரிவு 30 உட்பிரிவு 15 முதல் 20 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது, இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உமக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரை பின்பற்றி அவரது வழியில் நட. அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பலுகுவாய். நீ உடைமையாய் கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவிடாகாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால், இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கிக் கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடிக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து
வாழ்வையும் சாவையும், ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரது குரலுக்கு செவிகொடு. அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 1. பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றோர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி இல்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்று பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை அவர் ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவான். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வான். ஒருவர் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆன்மீக பயணம் இந்த தவ காலத்திலே சற்று மாறுபட்ட பயணமாக இருக்க அன்னையாம் திருச்சபை அழைப்பு கொடுக்கிறது. வாழ்விலே விழா கோலங்கள், வாழ்விலே துயரத்தின் தருணங்கள், வாழ்விலே உறவின் வளர்ச்சிகள், வாழ்விலே உறவின் தடைகற்கள், முறிவுகள், இப்படி பலவிதமான கோணங்களிலே நம்முடைய வாழ்வை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இழப்பு ஒரு விதத்தில் நமக்கு வேதனை கொடுக்கிறது. வளர்ச்சி, பெறுதல் நம்முடைய வாழ்விலே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. தாயின் கருவறையில் இருக்கின்ற குழந்தை கூட தன்னுடைய அன்றாட உணவை தாயானவள் கொடுப்பதை நாம் காணுகின்றோம்.
இந்த மண்ணுலகில் பிறந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே பகுத்தறிவை நாம் பெற்ற பிறகு நம் தேவைகள் என்ன என்பதை தேடி அலைந்து அதன் வழியாக ஒரு மகிழ்ச்சியை பெறுகிறோம். தேடுவதும் வாழ்விலே பெறுவதும் மகிழ்ச்சி கொடுத்தாலும் வாழ்விலே தேடி அதை கிடைக்கவில்லை என்றால் அதிலே வருத்தத்தை சந்திப்பதும் நம்முடைய வாழ்விலே இரண்டர கலந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார். வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்தில் இவ்வாறு சொல்லுகிறார், ஒருவர் உலகம் எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பலன் என்ன? இந்த வார்த்தையை இரண்டு விதமான கோணங்களிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒன்று உலகத்தை சார்ந்தது, இன்னொன்று விண்ணக வாழ்வை சார்ந்தது. இந்த உலகத்தை சார்ந்த வாழ்வாக இந்த இறுதி அத்தியாயத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், நாம் தேடி தேடி அலைந்து வைத்துக் கொண்டிருக்கின்ற செல்வங்களை நாம் அனுபவிக்கவில்லை என்றால் அதிலே கிடைக்கின்ற நிறைவு என்னதான் என்பதை நாம் அனுபவித்திருக்கின்றோம். ஒரு சில உள்ளங்கள் தேடி தேடி அலைந்து உழைத்து தங்கள் இல்லத்திலே சேர்த்து வைக்கின்ற செல்வங்கள் குறையக்கூடாது என்றுதான் நினைப்பார்கள். சம்பாதித்து வைத்திருக்கின்ற பொருட்கள் அதில் குறைவை காணக்கூடாது. அது எப்பொழுதுமே ஒரே அளவு நேர்கோட்டில் தான் இருக்க வேண்டும். ஆனால் அதற்காக பட்டினி கூட கிடப்பார்கள், கண்பிடித்து கிடப்பார்கள். சேகரித்து வைத்ததை அனுபவிக்க முடியாமல் அதை பார்த்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிற உள்ளங்கள் எத்தனையோ எத்தனை. எனவே சேர்த்து வைத்த பொருட்கள் அவனுக்கு வாழ்வு கொடுக்கவில்லை என்றால், மகிழ்ச்சி கொடுக்கவில்லை என்றால் அவன் அதை ஏன் சம்பாதிக்க வேண்டும், சேர்க்க வேண்டும்? இது ஒரு கேள்விக்குறி. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த வார்த்தை நம்முடைய விண்ணக பயணத்தை நோக்கி பார்த்தோம் என்றால், ஒருவன் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் இந்த உலக செல்வங்கள் அனைத்துமே அவனுக்கு முழுமையாக இருந்தாலும் அதை அவன் இழக்கின்ற பொழுது, தன்னுடைய ஆன்மாவை இழக்கின்ற பொழுது அதில் அவனுக்கு என்ன பலனை கொடுக்க போகிறது? என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார் என்று சொல்லுகிறார். இந்த மண்ணுலகில் பிறந்த எல்லா உயிரினங்களுமே ஒன்றோடு ஒன்று சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தாவரங்களில் முதல் விலங்குகள் வரை ஒரு பொருள் இன்னொரு பொருளை தான் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் படைப்புக்கெல்லாம் தலை சிறந்த படைப்பாக சிகரமாக படைக்கப்பட்ட நாம் அனைவருமே நம்முடைய சுய வாழ்வுக்காக படைக்கப்படவில்லை. மாறாக உறவுகள் என்கின்ற அந்த பந்தத்தின் வழியிலே ஒருவரை ஒருவர் சார்ந்து, ஒருவரை ஒருவர் ஏற்று, ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் படைக்கப்பட்டவர்கள் தான் நீங்களும் நானும். ஆனால் மனிதனை தவிர மற்ற அனைத்து உயிரினங்களும், உயிரற்ற பொருட்களுமே ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்டு இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற இந்த மண்ணுலகில் படைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் இயற்கையின் நியதிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு, இறைவனுடைய எதிர்பார்ப்புகளை உதறி தள்ளிவிட்டு என்னுடைய சுயநலத்திற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கை தான் உலகத்தையெல்லாம் தனதாக்கி கொண்டு என் ஆன்மாவை நான் இழந்து கொண்டிருக்கின்றேன். உலகத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு என் ஆன்மாவை இழக்கின்ற பொழுது, சேர்த்து வைக்கின்ற பொழுதெல்லாம் அதனுடைய சோகத்தையோ அதனுடைய வேதனையை நாம் அறிந்து வைத்துக் கொள்ள முடியாது. மாறாக என்னுடைய ஆன்மாவை இழக்கின்ற பொழுதுதான் அதனுடைய வழி வேதனைகள் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே பார்க்கின்றோம். எத்தனையோ நல் உள்ளங்கள் தங்களுடைய வாலிப வயதிலே நன்றாக ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது ஆன்மீகத்தை பற்றி ஒரு பொழுதும் அவர்களை கவலை கொள்ள மாட்டார்கள். நான், என்னுடைய கௌரவம், என்னுடைய பதவி, என்னுடைய சொத்து, என்னுடைய பொருள் என்கின்ற அகந்தையோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்.
இவை அனைத்தும் அவர்களிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைகின்ற பொழுது, மரணப்படுக்கையில் இருக்கின்ற பொழுதுதான் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து, எங்கே நான் என்னுடைய ஆன்மா ஆண்டவர் கரத்தில் சென்றடையாது என்று பல நேரங்களிலே கண்ணீரோடு அழுத தருணங்களை நீங்களும் நானும் பார்த்திருக்கிறோம். அதற்கு சாட்சிகளும் நீங்களும் நானே. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வுகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்சமனி தோட்டத்தில் வண்டியிட்டு செபித்துக் கொண்டிருக்கிற பொழுது தன் சீடர்களிடம் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசை கொள்கின்றேன். உங்களுடைய உள்ளம் விருப்பம் கொள்கிறது, ஆவலோடு இருக்கிறது. ஆனால் உங்களுடைய உடலானது அதற்கு ஈடு கொடுக்கவில்லை. 1 மணி நேரம் விழித்திருந்து செபிக்க முடியவில்லை. அவர்கள் உறக்கத்திலே உடலானது வருத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆன்மா துடிப்போடு இருக்கிறது, ஆண்டவரோடு இணைந்து செபிக்க வேண்டும் என்று. அந்த நேர நிகழ்வுதான் இந்த மண்ணுலகிலே துடிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் இன்று இறைவன் நினைவுபடுத்துகிறார். உலகத்தை எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஒருவன் ஆன்மாவை இழக்கிறான் என்றால் அதனால் வருகின்ற பலன் என்ன? இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த மண்ணுலகில் நீங்களும் நானும் நம்முடைய சந்ததியாருக்கு சொல்லுகின்ற வார்த்தை, அந்த மனிதனை போல அயோக்கியத்தனமான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள். மாறாக சமுதாயத்திற்காக, குடும்பத்திற்காக உழைத்த எத்தனையோ நல்லுள்ளங்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வை நீங்கள் கடைபிடித்து வாழுங்கள் என்று நாம் சொல்லுவதில்லையா? அவனை போல வாழ வேண்டாம் என்றால் இவரை போல வாழுங்கள் என்று சொல்லுகிற பொழுது, அவன் உலகத்தையெல்லாம் தனதாக்கி கொண்டான், ஆன்மாவை இழந்து விட்டான். இவர் உலகத்தையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இயேசுவுக்காக தன் உயிரை கொடுத்திருக்கிறார். அவரை போல வாழ வேண்டும் என்று நாம் சொல்லுகின்றோமே, ஏன் நாம் வாழக்கூடாது? எனவே இந்த தவ காலத்தின் 2வது நாளிலே அடியெடுத்து வைக்கின்ற நம் அனைவருக்கும் அன்னையாம் திருச்சபையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 40 நாட்கள் உலக காரியங்களின் மீது நம்முடைய எண்ணங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு, என்னுடைய ஆன்மீக வாழ்வை நான் பலப்படுத்த வேண்டும் என்ற நம்பிக்கையோடு பயணிப்போம். அப்பொழுது இந்த தவ காலம் நமக்கு ஒரு பலனை கொடுக்கும். அந்த எண்ணத்தோடு திருப்பலியை தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானில் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பெயருமான அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானில் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பெயருமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பீடத்தின் முன் நாங்கள் கொண்டு வந்துள்ள இப்படி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவை உமது பெயருக்கு மேன்மை அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் எங்களுக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன்.
அதனால் பக்தியுள்ள வேண்டுதல்களின் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளினை நிறைவாக பெற செய்கிறேன். ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானகத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுடிந்தவர் ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் ஆடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையின் ஆகியவர்களும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையை நிறுவது அழைத்துக் கொண்ட பெல்சி என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமகளின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் மகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவரிடமும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுபொருள உம்மை வற்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமா நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகை காக்கவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு எழுதினீர். எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்துள்கிறாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவர் நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் உருவாக்கி மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுதியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாது. தீய பகைகளிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். கடவுளை தூயதொரு உள்ளத்தை என்னில் படைத்தருளும். நேர்மையான உள்ளத்தை என்னுள்ளே புதுப்பித்தருளும். நன்றி கோரி மன்றாடுவமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடையின் ஆசியால் நிறைவு பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி என்றும் எங்களுக்கு இறக்கும் மீட்பாகியவற்றின் ஊற்றாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.